அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த புதுமையாக எந்த தத்துவத்தையும் அடிப்படையாகக் கொள்ளாமல், இயற்கை தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு பல கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தியிருக்கிறேன். அதை சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நோபல் பரிசு பரிந்துரைக்காக அனுப்பிச்சிருக்கேன். வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு வரேன். அடிப்படைகள் கண்டுபிடிச்சாச்சு. எதிர்காலத்தில் வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள். இதில் 6 கண்டுபிடிப்பு நேரடியாக நான் செய்து பார்த்தது. பேட்டன்ட் பதிவு செஞ்சுருக்கிறேன். பணிவோடு தெரிஞ்சிருக்கிறேன். தத்துவத்தை மட்டும் நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி இப்படித்தான் இந்த சக்தியை எடுக்க முடியும், அறுவடை பண்ணுறது. இயற்கை விதின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நேச்சுரல் தெர்மோடைனமிக் லான்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் குவாண்டம் தெர்மோடைனமிக் லாங்கிறது தான் சிறப்பானது. இந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் லாவில் சின்ன முதலீடை வைத்துக்கொண்டு பெரிய சக்தியை உள்ளே கொண்டு வர்றது. சின்ன முதலீடு, சின்ன மூளையை பயன்படுத்தி நாம் ஒரு மாட்டை அடக்கிற மாதிரி, ஒரு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி, ஒரு காகிதத்தை பறக்க விடணும்னா அதுக்கு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி பட்டம். ஆக இதுதான் நாம் அறிவியல், புரியுதுங்களா? இந்த அறிவியலை இந்த சின்ன மூளையை பயன்படுத்தி பெரிய சக்தி உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த சூட்சமம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே தேவை. அப்போ எல்லா ஆற்றலுமே அறிவுக்கு அடிமையாகிறது. அது தீங்கு விழாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ வணக்கம். இன்று நான் பேசப்போவது இயற்கையின் நுண் உணர்வில் தோன்றிய புதிய சக்தியின் தத்துவம். இது வெறும் கோட்பாடல்ல. இது நீர், காற்று, வாழை இலை போன்ற உயிர்கள் கூறுகளில் மறைந்துள்ள ஒரு ஒருங்கு. ஃப்ரோசன் குவாண்டம் செராமிக் மேக்னெட். வேற ஒன்றுமே கிடையாது. சாதாரண 8 வகையான உலோக ஆக்சைடை அதை நான் உலோக ஆக்சைடை நம்ம பயன்படுத்தினோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செங்கல் மாதிரி ஆயிரும். கடைசியில் ஒரு ஏடிஎம் கார்டு சைஸில் நீல அகல திக்னஸ் ஏடிஎம் கார்டு சைஸ் இருக்கலாம். இந்த திக்னஸ் அதை ஒரு 2 mm இருக்கலாம், 3 mm கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதோட நீல அகலம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 9.9, அதாவது 900 மில்லி வோல்ட்டும் 100 மில்லி ஆம்பு வர்ற மாதிரி இதை நான் வடிவமைச்சிருக்கேன். ஏற்கனவே என்பிஎல் விஞ்ஞானி CSIR முதன்மை விஞ்ஞானி இருந்து பணிநிலை பெற்றவர் ஆர்கே ரவிக்குமார் அப்படிம்பாங்க. ஆர்கே ரவிக்குமார் என்பிஎல் HOD ஆஃப் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்பிஎல் டெல்லியை சேர்ந்தவர். அவர் கூட இதை பண்ணியிருக்கார். அவர் மெக்னீசியம் ஃபெரைட்டுன்னு ஒன்று அருமையாக கண்டுபிடிச்சார். லித்தியம் மெக்னீசியம் ஃபெரைட் ஒன்று கண்டுபிடிச்சி 3 தாதுக்களை பயன்பட்டு மெட்டல் ஆக்சைடு கண்டுபிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஏனோடு சில்வர் மெஸ்ஸும் கேட்டடு ஜிங்க் பிளேட்டும் வச்சு பண்ணார். மிகப்பெரிய வெற்றி கண்டார். இப்போ நான் என்ன அதிலேயே நான் கூடுதலாக வாழை இலையில் இருக்கிற அந்த தாதுக்களை அடிப்படையாக கொண்டு கூடுதலாக இன்னொரு 3 அவர் சொல்லக்கூடிய லித்தியம் இல்லாமல் மற்றபடிக்கு மெக்னீசியம் ஃபெரைட்டு, நிக்கலு, குரோமியம், அப்புறம் அலுமினியம், மேங்கனீஸு, போரானு, அப்புறம் இந்த 8 நான் பண்ணேன். எல்லாமே மெட்டல் ஆக்சைடு தான். அதாவது மெக்னீசியம் ஆக்சைடு, ஃபெரைட் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு, அப்புறம் போரான் ஆக்சைடு, இன்னொன்று ஜிங்க் ஆக்சைடு. இந்த 8யுமே கலந்து நான் மெட்டல் ஆக்சைடு பண்ணியிருக்கேன். அது சென்டரிங்கில் பண்ணணும், சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு ஐஐடி, இராணுவத்துறை சார்ந்த ஒரு ஐஐடி. அங்கே தான் இந்த செராமிக்ஸ், மேக்னெட்டிக் செராமிக்ஸ் அங்கே தான் பண்ண முடியும். வேறு எங்கேயும் பண்ண முடியாது, ப்ரைவேட் லேபில் பண்ண முடியாது. புரியாது. இது ஆராய்ச்சியில் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 மாதம் கடுமையாக இறங்கணும். 1 மாதம் இறங்கினா தான் அதில் ரொம்ப வரும். ஏன்னா தத்துவத்தை கண்டுபிடிச்சாச்சு. சாதாரண 1 ml தண்ணியிலேருந்து நீங்கள் 0.7 வோல்ட் எடுக்க முடியாது. நான் போட்டிருக்கேன். இதுதான் எதிர்காலம். இது ஆம்பியர் வராது, வோல்ட் வரும். ஆம்பியர் அதிகப்படுத்தணும்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தணும். அதாவது நீங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியும் இருக்கணும், செராமிக் பற்றி நன்கு தெரிஞ்சிருக்கணும், மேக்னடிக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது செய்ய முடியும், புரியுதுங்களா? செராமிக் நல்ல அனுபவம் இருக்கணும். அப்போ ஐஐடி இன்ஜினியர் தான் பண்ண முடியும். செராமிக் டிபார்ட்மெண்ட் ஐஐடியில் தான் இருக்குது. DRO, அதாவது ஐஐடினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆராய்ச்சி சென்டரில் மட்டும்தான் இருக்குது. எங்கே வேணா இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒரு 50-60 இடத்துல இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல், செராமிக் மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? சரி.
இப்போ நான் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் அதை செய்யலாம். இதற்கு எந்த அமிழ்தாலோ எந்த இன்புட்டோ தேவையில்லை. இதை இயற்கை தானே தூண்டுகிறது. ஜிங்க் பிளேட், சில்வர் மெஷ் போன்றவைகள் தண்ணீரை பிரிக்கும் சக்தியை உருவாக்கும். இது என்னால் சோதிக்கப்பட்டதல்ல, இது கண்டறியப்பட்ட தூண்டலின் வெளிப்பாடு. தாவரங்கள் உள்ள 30க்கும் மேற்பட்ட மெட்டல் ஆக்சைடுகளின் மையமிட்ட நடத்தை இதற்கு பின்னணி. இது தேர்ட் மோஷன் பிரின்சிபல் மற்றும் குவியாடிய போல் சர்ப்ளஸ் இல்லாத சூழ்நிலையில் தியானம். கலை வெங்கடேசன் போல வாழ்க்கையை எதிர்நோக்கும் அறிவின் உயிருள்ள பாடம் இது. ஒரு வரப்பிரசாதம். நான் விரைவில் இதை செய்முறை வடிவமாக காட்ட யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பெருசாக்குங்க. எந்த விஞ்ஞானிகளும் கேள்வி கேட்கலாம். யூடியூப். ஹலோ எவ்ரி ஒன். வாட் இஸ் ஐ எம் அபவுட் ஷேர் இஸ் நாட் ஜஸ்ட் சயின்டிஃபிக், இட் இஸ் எ லிவிங் philosophy inspired by nature. This concept come to me not through theory of formula, but through direct observation and intuition. Like seeing water self-separate when a zinc plate meets a silver mesh. No external input, no electricity, just nature's design triggering energy flow. I call this frozen quantum ceramic magnet. Quantum ceramic magnet, a system formed by 8 oxide metal that exist in plant like banana leaves. Over 30 metal oxide present: magnesium, nickel, chromium, boron, each holding dormant electromagnetic character. This is not yet built. It is a concept bomb of understanding inspired Venkatesan and scientists who taught me survival without food is possible when you unlock energy to nature. From cryogenic space temperature to room temperature water ionization, this hybrid model does not need fuel. It is governed by what I call third motion principle, grounded in Tamil philosophy like Kuviyadi, harmony in constant. I hope to soon turn this into a working ceramic plate that naturally amplifies power with a zero input. This is a journey of discovery. Thank you for listening. Please follow me for updates. அப்படின்னு அது சொல்லியிருக்குது. நன்றி.